எல்லாருக்கும் வணக்கங்க. பெரியவங்க சொல்லி வச்ச எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் அதில் ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் ஆக ஆக அதில் சில விஷயங்கள் ஆட் ஆன் ஆகி ஆகி அது ஃபுல்லாகவே மித்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். பூராமே நம்ம அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. அவங்க சொல்லி வச்ச விஷயத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் கிரகணம், சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் வெளியில் வரக்கூடாது, அப்புறம் அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அதில் நெகம் வெட்டக்கூடாது, அசையக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் நம்ம மேலே அந்த ரேஸ்னால் நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ரீசன் அந்த நேரத்தில் நமக்கு டைஜஸ்டிவ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ சாப்பிட்டா அது நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற ஒரு ரீசன். மற்றபடி பார்த்திங்கன்னா அசையாமல் இருக்கணும், எங்கேயும் நகரக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ரெஸ்ட்டில் இருங்க, எதுவும் சாப்பிடாமல் இருங்க. அப்படி பசிச்சுது அப்படின்னா ரொம்ப எளிமையான உணவை மட்டும் சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. தாராளமாக தண்ணி அப்படிங்கிறது குடிச்சிக்கலாம். வெளியில் அவசியம் இருந்தால் வெளியில் போகலாம். அதுக்காக வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் வெளியே போகாமல் இருக்க வேண்டியதில்லை. போயிட்டு கூட நீங்கள் குளிச்சுட்டு நார்மலாக நீங்கள் ஒர்க் பார்த்துக்கலாம்.